அம்மா நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. என்னை விட சின்னவ இவ. அவ என்ன வேணாலும் பேசுவா, ஆனா நான் அமைதியா இருக்கணுமா? அக்கா ரொம்ப அதிகமா பேசுறீங்க, இது நல்லதுக்கு இல்ல. ஆண்டி, நீங்க உங்க எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க எவ்வளவு பேசினாலும் உங்க அருமை அவங்களுக்கு புரியவே புரியாது. அப்புறம் எதுக்கு இவ்ளோ டென்ஷனு? ரிலாக்ஸ். பேசாம சொத்தை பிரிச்சிருங்க. நீங்க உங்க ரெஸ்பான்சிபிலிட்டியை பாத்துக்கோங்க, அவங்க வேலையை பாத்துக்கிட்டோம். ப்ராப்ளம் சால்வ். என்ன? ஏய் சாரா, உனக்கு என்ன தெரியும்னு நீ இதெல்லாம் பேசிட்டு இருக்க? அவங்களுக்குள்ள 1000 சண்டை இருக்கும், அதுக்குள்ள முதல்ல நம்ம தலையிடவே கூடாது. அண்ணாமலை ஆண்டிக்கு ஒரு அவமானம்னா நீ வேணா பாத்துட்டு சும்மா இருக்கலாம், ஆனா என்னாலலாம் அப்படி இருக்க முடியாது. அவங்க என்னமோ ஆண்டிய ஓவரா பேசுறாங்க, அவங்கள கண்டிக்காம என்ன வந்து கேட்டுக்கிட்டு இருக்க? ஹலோ, அவங்க அக்கா தங்கச்சி. இப்போ சண்டை போட்டுப்பாங்க, அடுத்த நிமிஷமே பேசிப்பாங்க. நாம அவங்கள சமாதானப்படுத்ததான் முயற்சி பண்ணணும். அதை விட்டுட்டு இப்படி சொத்த பிரிங்கன்னு தூண்டி விடக்கூடாது. ஏன் வெண்ணிலா, அவ சொன்னதுல என்ன தப்பு? இந்த வீட்டு நிர்வாகம் முழுக்க தன்னோட பேர்ல இருக்கணும்னு தானே உங்க அத்தை அப்படி சொன்னாங்க. அதை பிரிச்சிடலாம். நீ இந்த வீட்டுக்கு கிடைச்ச பொக்கிஷண்டா. சித்தி, அப்போ இவ்வளவு நேரம் நீங்க பண்ணது உண்மையான சண்டை இல்லப்பா. வருணுக்கு யார் நல்லவன்னு காட்டுறதுக்காக நாங்க போட்ட நாடகம். பாத்தியா வருண், நீ கூட்டிட்டு வந்தவ எப்படிப்பட்டவன்னு? ஒரு சின்ன சண்டைக்கே சொத்து பிரிக்க சொல்றா. இவ இந்த வீட்டுக்கு வந்தா இந்த குடும்பம் ஒத்துமையா இருக்கும்னு நீ நினைக்கிறியா? ஆனா வெண்ணிலா, எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் குடும்பம் பிரியக்கூடாது, விட்டு கொடுத்து போகணும்னு சொல்றா. எங்களுக்கு அப்புறம் இந்த குடும்பத்தை நீ உடையாம பார்த்துப்பேன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. சரியா சொன்னீங்க சித்தி. நீங்க சண்டை போடும்போது நாங்க கூட பயந்துட்டோம். ஆனா வெண்ணிலா ஒருத்தி மட்டும்தான் யோசிச்சா. இந்த வீட்டுக்கு ஏத்த மருமக நம்ம வெண்ணிலா தான். என்ன சாரா, நீ ரொம்ப புத்திசாலின்னு நினைச்சேன, ஆனா இப்படி அடிமேல அடி வாங்கிட்டு இருக்க. இதுக்குதான் இந்த வீட்டுக்குள்ள வந்தியா? அவங்க அடிச்சுக்கிறாங்க, சண்டை போடுறாங்க, ஏதோ பண்ணிட்டு போறாங்க. ஆனா நீ எதுக்கு அவசரப்பட்டு உள்ள போய் சொத்தை பிரிக்க சொன்ன? இங்க நான் வந்த நாள்ல இருந்து நான் நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல. அட்லீஸ்ட் அந்த சண்டையை யூஸ் பண்ணி அண்ணாமலை ஆண்டிக்கு சப்போர்ட் பண்ணா அவங்க மனசுல இடம் பிடிக்கலாம்னு நினைச்சேன். அது இப்படி ஆகும்னு எனக்கு என்ன தெரியும்? இப்ப எதுக்கு இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? உன்னை நினைச்சா எனக்கு பாவமா இருக்கு. உத்தமன், ஓகே ஓகே, கூல் கூல். உனக்கு இதுங்களை பத்திலாம் தெரியாதா? என்னமோ கூட்டு குடும்பங்கிற வார்த்தையே இவங்க தான் கண்டுபிடிச்ச மாதிரி பில்டப் கொடுத்துட்டு சுத்திட்டு இருக்காங்க. இதுங்க கிட்ட போய் இப்படி வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டிய. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன், நீ நிஜமாவே நல்ல மருமகன் ப்ரூவ் பண்ணி வருணை கல்யாணம் பண்ணதான் இங்க வந்தியா? வருண், என்னப்பா இவ்வளவு சாப்பாட்டை மிச்சம் வச்சுட்ட? எனக்கு போதும் பெரியமா, வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சு. ஓஹோ, உனக்கு போதுன்னா விட்டுடு, வெண்ணிலா அதுலயே சாப்பிட்டுடுவா. வேணாம் பெரியமா, நான் இதை கீழே கொட்டிடுறேன். ஏன் உன் எச்சில் பட்ட சாப்பாட்டை அவ எப்படி சாப்பிடுவான்னு யோசிக்கிறியா? அதெல்லாம் உண்மையா நேசிக்கிற பொண்ணு கூச்சமோ தயக்கமோ படமாட்டா. என்ன வெண்ணிலா, சாப்பிடுவல்ல? எனக்கு சாப்பாடு போதும், இதை நீ சாப்பிடு. உனக்கு போதும்னா போய் டஸ்ட்பின்ல கூட்டிட்டு வா வருண். நீ சாப்பிட்ட எச்சி என்ன சாப்பிட சொல்ற? இதெல்லாம் என்னால சாப்பிட முடியாது.
இத பார்க்கவே ஒரே நாஸ்தியா இருக்கு. கோ கோ அண்ட் த்ரோ இட் இன் தி டஸ்ட்பின். என்ன வருண், இப்ப புரிஞ்சுதா உன்னை உண்மையா நேசிக்கிறது யாருன்னு? எப்படி? சூப்பர்க்கா. என்ன வான்மதி, சாரா உன் ஃப்ரெண்டு தானே? நீ எதுவுமே சொல்ல மாட்டியா? அது வருண், சொல்லு. அதை எப்படி உன்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லு. அது அது வெளிய போய் யோசிச்சு பார்த்தேன். ஏன் புருஷனை இன்னொரு பொண்ணு கூட தனியா விட எனக்கு இஷ்டமே இல்ல. 3 நாள் தானே, அது வரைக்கும் நீங்க தனியா பேசாமலே இருங்க. என்னடி ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்க? நீ இங்கே இரு, உன் முன்னாடியே நாங்க என்ன பண்ணணுமோ அதை பண்றேன். என் அனுமதி இல்லாம என் புருஷன் கிட்ட பேசுறதே தப்பு. இதுல நீ அவரை டச் பண்ணிடுவியாடி? சாரா, இதெல்லாம் வேண்டாம். எதுக்கு இவ கூட போராடிக்கிட்டு? நீ பேசாம போய் தூங்கு, காலையில பேசிக்கலாம். என்ன வருண்? அதான் சொல்றேன்ல, போ சாரா. வெண்ணிலா, உனக்கு ஒன்னும் அடிபடலையே? இல்லக்கா, எனக்கு ஒன்னும் இல்ல. இவங்களுக்கு மட்டும் என்ன சண்டை நடந்தாலும் ரொமான்ஸ்கான சிச்சுவேஷன் கரெக்ட்டா அமையுது. எனக்கு தான் உன் வாட்ச் இருக்கே, சரியான வாத்து. என்னடா ரொமான்ஸா? டேய், அதுக்கு எதுக்குடா இந்த பீரோ மேல விழுந்து அதை உடைக்க போனீங்க? அதான் பெட் இருக்குல்ல. சரி சரி, புருஷன் முன்னாடி தனியா இருக்கட்டும், நாம அதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும். வாங்க வாங்க போலாம், வாங்க வாங்க. சாரா, நான் சொன்ன விஷயம் எல்லாம் ரெடியா இருக்கா? எல்லாம் ரெடியா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லையே? நான் சொன்ன மாதிரி செஞ்சிருவீங்கல்ல? அதெல்லாம் கரெக்டா பண்ணிடுவாங்க. அப்புறம் இன்னொன்னு, உன்னையும் நாள் அடி அடிப்பாங்க, வாங்கிக்க. வீட்டுல மாட்டிக்கிட்டு யாருன்னு கேட்டா வெண்ணிலாவை கை காட்டிடுவாங்க. வெண்ணிலாவை கெட்டவளா காட்ட நான் எவ்வளவு வலி வேணாலும் தாங்கிப்பேன். நம்ம பிளான் படி எல்லாம் கரெக்டா நடக்கும், கவலையை விடு.